அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 திங்கட்கிழமை இதை செய்தால் போதும், என்ன வேண்டுதலோ நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த 7 திங்கட்கிழமை நாம் என்ன பரிகாரம் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். எல்லாருமே நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்தாலும் எதுவுமே உங்களுக்கு பழிக்கலை, எதுவுமே எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நானும் நிறைய வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டேன், பரிகாரங்கள் செஞ்சுட்டேன், எந்த பலனும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும். இந்த பரிகாரத்தை நாம விநாயகரை வச்சுதான் செய்ய போறோம். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல யாகங்கள், பெரிய பெரிய கும்பாபிஷேகம் பண்றாங்க, இல்லை என்ன வழிபாடுகள் வேணாலும் செய்யட்டும், முதல்ல நாம செய்யக்கூடியது விநாயகர் வழிபாடு தான். இப்போ பெரிய பெரிய காரியங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்து அவங்க அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா விநாயகரை வழிபாடு செஞ்சு அந்த காரிய தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எழுதப்படாத ஒரு ஐதீகம். அதனால் இந்த நம்ம பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. தொடர்ந்து 7 வாரம் நாம செய்ய போறோம். இதை திங்கட்கிழமை தான் இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க நான் இப்ப சொல்லக்கூடிய முறையில விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் அது நிச்சயம் விநாயக பெருமான் நடத்தி வைப்பார். இப்போ நாம விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த விநாயகரை அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் நாம தேர்வு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நம்மளுக்கு அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் தான் தேவை. உங்க ஊர்ல எங்க அரச மரத்தடியோட அரச மரத்திற்கு அடியில் விநாயக பெருமான் கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பொதுவாக எல்லார் ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்தடியில கண்டிப்பா விநாயக பெருமான் இருப்பார். அதனால அது உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாமே தவிர, ஆனா கண்டிப்பா எல்லார் ஊர்லயும் இந்த அரச மர பிள்ளையார் அப்படிங்கிறது இருப்பார். அதனால அந்த அரச மரத்தில் அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க போகும்போதே 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 வாழைப்பழம், 1 தேங்காய், இது எல்லாமே நீங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு போகணும். அதற்கப்புறம் 2 தீபம் ஏற்றணும், 2 அகல் விளக்கும் எடுத்துட்டு போய்க்கோங்க. இப்போ விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அந்த 2 வெத்தலை, 2 பாக்கு, 2 பழம், இது எல்லாமே விநாயகர் பெருமானுடைய பாதத்துல வச்சிடுங்க. வச்சுட்டு 2 தீபம் ஏத்திக்கோங்க. நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டு நீங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு அந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காயை உங்க கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்க விருப்பத்தை, உங்க வேண்டுதலை விநாயக பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன தேவையோ, ஏதாவது தீராத கஷ்டங்கள் தீரணும்னு வேண்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை அதிகரிச்சுட்டு போகுது, நாங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, இல்ல வேறு ஏதாவது உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஒரு நல்ல சுபகாரியங்கள் ரொம்ப நாளா தள்ளி போய்கிட்டே இருக்குது, இது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கிறீங்க, ஆனா அந்த காரிய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அந்த காரியம் நீங்க நல்லபடியாக நடக்க வேண்டும். விநாயக பெருமானே நீ கூடவே இருந்து எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அப்படியே நீங்க அந்த அரச மரத்தோட விநாயக பெருமான 21 முறை சுத்தணுங்க. அப்படி 21 முறை நீங்க சுத்தும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே 21 முறை விநாயகர் பெருமானை வலம் வந்த பிறகு மறுபடியும் விநாயகர் பெருமான் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகளை சொல்லி மனதார விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டு இந்த தேங்காய் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த தேங்காயை வந்து சிதறு தேங்காயை விநாயகர் கோவில்லையே உடைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நாம செய்யணும் அப்படின்னா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். எங்களுக்கு அந்த நேரமெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா, திங்கக்கிழமை நாங்கள் வேலைக்கெல்லாம் போவோம் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தையும் இந்த வழிபாட்டையும் தாராளமாக செய்து கொள்ளலாம். நான் காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம்னு சொல்லிட்டேன். உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய நேரத்தை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். எந்த ஒரு காரியம் நாமளே வீட்டில் ஏதாவது சின்னதாக ஒரு பூஜை செஞ்சா கூட முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு செய்த பிறகுதான் அடுத்த நம்ம பூஜைகளையே நடத்துவோம் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவமானது இந்த விநாயகர் வழிபாடு. ஏன் நாம அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்ய சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து அந்த அரச மரத்துல வந்து மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால அதோடு சேர்த்து நாம விநாயகரை வழிபாடு செய்யும் போது மும்மூர்த்திகளினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 திங்கட்கிழமை நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். பெண்கள் எங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துட்டா என்னம்மா பண்றது அப்படின்னா அந்த நாளை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ ஆண்கள் செய்றீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க தொடர்ந்து 7 திங்கட்கிழமை செய்யணும். நடுவுல எங்கேயோ நான் மறந்துட்டேங்க, இல்ல ஊருக்கு போறேன், வேறு ஏதாவது ரீசனுக்காக நீங்க இடையில எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. ஆண்கள் மட்டும். பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எளிய ஒரு வசதி இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி தொடர்ந்து 7 திங்கட்கிழமை நீங்க செய்றீங்க அப்படின்னா நிச்சயம் விநாயக பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது தான், எல்லாராலையும் செய்யக்கூடியது தான். ஏன்னா இந்த வழிபாட்டுக்கு வந்து ஒரு தேங்காய் 2 வெத்தலை பாக்கு பழம் அவ்வளவுதான். நாம வந்து ரொம்ப எளிமையா விநாயகரை வழிபாடு செய்யலாம். விநாயகரே பொதுவாக ரொம்ப எளிமையானவர் தான். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்க இன்னும் கொஞ்சம் பெருசா வழிபாடு செய்யலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க சுண்டல் செஞ்சு நீங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு போய் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து அதை பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம். இதுவும் மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு அளிக்கும். அதே மாதிரி 7வது வாரம் நீங்க 6 திங்கட்கிழமை முடிச்சிட்டீங்க. இப்ப 7வது வார திங்கட்கிழமை வந்து நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு வஸ்திரம் வெள்ளை நிறத்துல அந்த துண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த வஸ்திரம் வாங்கி விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நாங்க வசதியா இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாளாவது அபிஷேகம் நீங்க அங்க விநாயகருக்கு செய்வது அப்படிங்கிறது கூடுதல் பலனை அளிக்கும். இந்த மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்து விநாயக பெருமானினுடைய அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.